بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவின் பெயரால் புனித நிறைந்த ஹஜ்ஜுடைய மாதமான துல்ஹஜ் மாதத்தில் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதத்தின் அல்லாஹ் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை வைத்திருக்கிறான். ஒரு பக்கம் ஹஜ்ஜு நடைபெறுகின்ற மாதம், இன்னொரு பக்கம் குர்பானி எனும் அமல் நிறைவேறுகின்ற காலம், அரஃபாவுடைய நோன்பு, துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் புனிதமான வணக்கத்திற்குரிய நாட்கள் என்று எண்ணற்ற சிறப்புகளை உள்ளடக்கியது இந்த மாதம். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்வார்கள், மாமின் ஐயாமின் ஆலமு இன்தல்லாஹ், நாட்களிலேயே அல்லாஹ்விடத்தில் மிக மரியாதையும் கண்ணியத்திற்குரிய நாட்கள். மேலும் எல்லா நாட்களும் அமல் செய்யப்படுகிறது என்றிருந்தாலும் எந்த நாளின் அமல்கள் அல்லாஹ்விற்கு மிக பிரியத்திற்குரியது எனில் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 தினங்கள் என்றார்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர் என்ற வசனத்திற்கு ஃபஜ்ர் அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்ற இறைவனின் வார்த்தைக்கு விளக்கம் எழுதுகின்ற குர்ஆன் ஷரீஃபின் விரிவுரையாளர்கள் வலயாலின் அஷ்ர் 10 இரவுகள் என்று சொன்னால் அது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 இரவுகளை குறிக்கிறது என்று குறிப்பிடுவார்கள். அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் இந்த நாட்கள். வழக்கத்தை இவர் ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொல்வார்கள், எனவே இந்த நாளில் நீங்கள் அதிகம் திக்ர் செய்யுங்கள், அதிகம் தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். மொத்தத்தில் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு நோன்பால், தொழுகையால், திக்ர் தஸ்பீஹாத்துகளால் வணக்கத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். முஃமின்களே, இரண்டாவதாக ஹஜ்ஜுடைய அமல் நடைபெறுகின்ற மாதம் இந்த மாதம். துல்ஹஜ் பிறை 8ஆம் நாளில் இருந்து 12 வரை ஹஜ்ஜுடைய அமல்கள் நடைபெறுகின்ற காலம். அதற்காக உலகத்தின் நாலாபுறங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான ஹாஜிகள் புறப்பட்டு சென்று கொண்டே இருக்கின்றார்கள். ஏறக்குறைய 90% மேற்பட்ட ஹாஜிகள் போய் சேர்ந்து விட்டார்கள். இன்னும் கொஞ்சம் சிலரின் பயணம் மட்டும் உண்டு. தமிழகத்தில் ஹஜ் கமிட்டியின் சார்பாக செல்லக்கூடிய ஹாஜிகளின் இறுதி ஃப்ளைட் இன்ஷா அல்லாஹ் இன்று புறப்பட இருக்கிறது. இன்றோடு தமிழகத்திலிருந்து ஹஜ் கமிட்டி வழியாக செல்லக்கூடிய ஹாஜிகள் ஏறக்குறைய கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு அவர்களுடைய பயணம் தொடங்கி தொடர்ந்து ஃப்ளைட்டுகள் போய்கொண்டே இருக்கின்றன. இன்று இறுதியாக ஃப்ளைட் புறப்பட இருக்கிறது. வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஸ்டார்ட் ஆகிவிடும். மேலும் இந்த மாதத்தின் பிறை 9ஆம் நாளை நாம் அரஃபாவுடைய நாள் என சொல்வோம். நேற்று பிறை 1 பிறந்து விட்டதாக அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பார்த்தால் நாளை சனிக்கிழமை, அதற்கு அடுத்த சனிக்கிழமை துல்ஹஜ் பிறை 10ஆம் நாள், ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகின்ற பெருநாள். பெருநாளைக்கு முந்தைய நாளை அரஃபாவுடைய நாள் என சொல்வோம். அதன் அடிப்படையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள்.
அரஃபாவுடைய நோன்பு ஒரு நோன்பு சுன்னத்தாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸௌமி யௌமி அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா வஸ்ஸனத்தல்லதி பஅதா. அரஃபாவுடைய நாளின் ஒரு நோன்பு அது முந்திய பிந்திய ஒரு வருடங்களின் பாவங்களை அது அழித்துவிடும் என்று நான் நம்புகிறேன் என அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற ஹதீஸ் மிக முக்கியமானது. அதன் அடிப்படையில் அந்த அரஃபாவுடைய சுன்னத்தான நோன்பை நாம் நோக்க வேண்டும். அந்த நோன்பின் காலம் என்பது வரக்கூடிய இன்னைக்கு ஜும்மாவில் இருக்கோம், இதே வரக்கூடிய ஜும்மா அன்று நாம் நோன்பு வைத்திருப்போம் இன்ஷா அல்லாஹ். சுன்னத்தான நோன்பாகும். அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை தில்ஹஜ் மாதத்தின் பிறை 10ஆம் நாள், அது ஈதுல் அல்ஹா என்று சொல்லப்படுகின்ற பெருநாள். நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியாக வருடத்திற்கு 2 பெருநாள்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒன்று 30 நாட்கள் ரமலானுடைய மாதம் நோன்பு இருந்து அதற்கு மறுநாள் கொண்டாடப்படுகின்ற ஈதுல் ஃபித்ர் எனும் திருநாள். இரண்டாவது தில்ஹஜ் மாதத்தின் பிறை 10ஆம் நாள் நாம் கொண்டாடுகின்ற ஹஜ்ஜு பெருநாள் என்றும் பக்ரீத் பெருநாள் என்றும் சொல்லப்படுகின்ற ஈதுல் அல்ஹாவுடைய நாள். அந்த பெருநாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த பெருநாளில் மோமின்கள் செய்யக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமல் என்னவென்று சொன்னால் அது குர்பானியின் அமல். மா அமில இப்னு ஆதம் மின் அமலின் யௌமன் நஹர் அஹப்ப இலல்லாஹி மின் இஹ்ராகித் தம். தில்ஹஜ் பிறை 10ஆம் நாள் அன்று மோமின்கள் செய்யக்கூடிய அமல்களிலேயே அல்லாஹ்விற்கு மிக பிரியமான அமல் என்பது குர்பானியின் அமல். அதைவிட சிறந்த அமல் வேறொன்றும் இல்லை என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், وَإِنَّهُ لَيَأْتِي يَوْمَ الْقِيَامَةِ بِقُرُونِهَا وَأَشْعَارِهَا وَأَضْلَافِهَا. அதற்கான நன்மை என்ன என்பதை அது நாளை மறுமையில் அதனுடைய கொம்புகளோடும் கால் குழம்புகளோடும் முடிகளோடும் வரும். அதாவது எந்த பொருட்களை இந்த உலகத்தில் நாம் அதற்கு முக்கியத்துவம் இல்லாமல் சாதாரணமாக கருதுவோமோ, ஒரு ஆடை அறுக்கின்றோம், அதனுடைய இறைச்சியை உண்ணுவோம், தோலை நாம் ஏழைகளுக்கு அல்லது நற்காரியங்களுக்காக அன்பளிப்பாக வழங்குவோம், மக்கள் பயன்படுத்திக் கொள்வதற்காக. ஆனால் அதனுடைய முடியை பற்றி யாரும் பொருட்படுத்துவதில்லை, அதனுடைய கால் குழம்புகளை பற்றி யாரும் பொருட்படுத்துவதில்லை, அதனுடைய கொம்பு எங்கே என்று யாரும் தேடுவதில்லை. ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், நீங்கள் எதற்கு உங்களிடத்தில் பெரிய முக்கியத்துவம் இல்லையோ அவைகளும் கூட அந்த குர்பானி பிராணியின் ஒரு பார்ட் என்பதால் அல்லாஹ்விடத்தில் மேலான உயர்வான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பது இந்த ஹதீஸின் கருத்து. சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு சொல்றார்கள், ஃபதுயிபு பிஹா நஃப்ஸா, அதை உளப்பூர்வமாக செய்யுங்கள் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் இந்த குர்பானியின் அமல் எங்கிருந்து வந்தது, எதற்காக செய்கின்றோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் குர்பானியை பற்றி சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்ட கேள்வி, யா ரசூலல்லாஹ் மா ஹாதிஹில் அலாஹி, பெருமானார்களே இது என்ன புதுமையான வணக்கம், இந்த குர்பானி என்பது என்ன, எங்களுக்கு சரியாக விளங்கவில்லையே என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உங்களது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சுன்னா என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நாம் ஒவ்வொரு மோமின்களும் உளப்பூர்வமாக உணர்வதும் பிறருக்கு உணர்த்துவதுமே இந்த குர்பானியின் அசல் நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம். வரலாறுகள் நமக்கெல்லாம் மிக தெளிவாகவே தெரியும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 90 வயதை கடந்து குழந்தை இல்லாத நிலையில் அதற்கு பின்பே அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தருகிறான். அந்த குழந்தை சிறு பச்சிளம் குழந்தையாக இருந்த பொழுது அவர்களையும் அவர்களுடைய துணைவியார் அன்னை, அவருடைய குழந்தையின் தாயார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துணைவியார் தாயையும் பிள்ளையையும் அல்லாஹ் வேறொரு இடத்தில் விட்டுவிட்டு வருமாறு சொல்கிறான். இவர்கள் இருந்த இடத்திற்கும் இந்த குழந்தையும் தாயும் விடப்பட வேண்டும் என்ற சொன்ன இடத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய தூரம் 4000 கிலோமீட்டர்கள் இன்றைய கணக்கு பிரகாரம். அன்றைய வசதி என்ன இருந்தது, பயண வசதி என்ன, எப்படி இந்த 4000 கிலோமீட்டர்கள் வர முடியும்? இன்னைக்கு நம்ம ஃப்ளைட்ல டக்குன்னு போயிடலாம் வந்துடலாம். 4000 கிலோமீட்டர் இன்னைக்கு ஒரு 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 அதாவது லோயர் மிடில் இருக்கவங்க கூட 4000 கிலோமீட்டருக்கு ட்ரெயின் வசதி இருந்தால் கூட போறதுக்கு தயாராக இல்லை. இன்னைக்கு நம்ம பாம்பே போறதுக்கு ஒரு நேரத்தில் சாதாரணமாக போய்கிட்டு இருந்தோம், டெல்லிக்கு ட்ரெயினில் போய், இப்போ ட்ரெயினில் போக ரொம்ப கஷ்டமான விஷயம். யாரு ஒரு நாள் 1.5 நாள் உட்காந்துருக்கிறார், பேசாமல் கொஞ்சம் காசை கூட கொடுத்தோமா ஒரு 2 மணி நேரத்தில் போய் டெல்லியில் இறங்கிடலாம்
ஒரு 1.25 2 மணி நேரத்துக்குள்ள 1.5 மணி நேரத்தில் பாம்பே போயிடலாம், அவ்வளவுதான். இது சிரமமாக தெரியக்கூடிய காலம் சூழல் அதுதான். ஆனா இந்த ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது, நம்ம நினைக்கிற மாதிரியான கார்கள் கிடையாது. ஒண்ணு நடந்து போகணும், இல்லைன்னா குதிரை மற்றும் ஒட்டையை சவாரி செய்ய வேண்டும். இது மட்டுமே இருந்த காலம். ஏறக்குறைய 4000 கிலோமீட்டர்கள் கடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவு கிணங்க ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியையும் குழந்தையும் கொண்டு வந்தார்கள். வரலாறுகள் ஒவ்வொரு வருடம் கேள்விப்படும், ஞாபகப்படுத்துவதற்காக மட்டுமே சொல்கிறேன். கடைசியில எங்கு இந்த இடமா இந்த இடமா எங்க அல்லாஹ் போக சொல்லியிருக்கான் எக்ஸாக்ட்லி தெரியல. போங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. இங்க இல்ல, இன்னும் போங்க, இன்னும் போங்க, இன்னும் போங்க. கடைசியில சவுதி வந்துட்டாங்க, மக்கா வந்துட்டாங்க. மக்காவில் அந்த ஹரமுடைய இடத்துக்கிட்ட வரும்பொழுது, ஆம் இதுதான் இங்கே உங்களுடைய மனைவி, இதுதான் சொன்ன, இங்கே போய் குடியேறுங்கன்னு சொல்லல, உங்களுடைய மனைவியையும் பிள்ளையையும் விட்டு விட்டு செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டோம். காபா, இன்றைய காபா இருக்கக்கூடிய பகுதி சிதிலமடைந்து அது வெறும் மணல் திட்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு பக்கத்துல அல்லாஹ் விட சொல்றான், விட்டுட்டாங்க, நீங்க போயிருங்கன்னு சொல்லப்படுகிறது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புறப்பட தயாராகின்றார்கள். எங்கே போறீங்க? இல்ல அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஓ அப்படியா? அல்லாஹ்வுடைய உத்தரவு தான் என்றால் ஒரு நபி தன்னுடைய இஷ்டத்திற்கு எதையும் செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு கிணங்கவே செயல்படுவார்கள். நீங்களும் அல்லாஹ்வுடைய உத்தரவு கிணங்க தான் எங்களை இங்கு விட்டு விட்டு செல்கின்றீர்கள். நீர் ஃபைதன் லா யுதய்யுனா, அவன் எங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தி விட மாட்டான், நீங்கள் புறப்படுங்கள் என்று அன்னை ஹாஜர் உம்மா சொல்றாங்க. அப்படி சொன்னாங்களே தவிர அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கையின் ஈமானின் தவக்குலின் அடிப்படையில் சொல்லப்பட்டதை தவிர அவங்கள்ட்ட எந்த காசும் கொடுத்துட்டு போல, எந்த பணமும் கொடுத்துட்டு போல, எந்த உணவுப் பொருளும் கொடுத்துட்டு போல, ஈவன் குறைந்தபட்சம் ஒரு தண்ணீர் பாட்டில் கூட கிடையாது. இன்னைக்கு நம்ம அவசரத்துல ட்ரெயின்ல ஒரு தண்ணீர் பாட்டில் வாங்காம ஏறிட்டோம்னா நம்ம மனசு எவ்வளவு பாடுபடும் நமக்கு தான் தெரியும். அடுத்த ஸ்டேஷன்ல வாங்கிக்கிற முடியும், கிடைக்குமோ கிடைக்காதோ. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தான் நிற்பான், கடை கொஞ்சம் தள்ளி இருக்கும், வாங்க முடியாம போயிடலாம். இவ்வளவுக்கு நம்மளை சுத்தி எல்லாத்திட்டையும் தண்ணீர் பாட்டில் இருக்கும், அதை எப்படி கேட்க முடியும்? கஷ்டமாச்சு. ஒரு வகையான மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், கஷ்டம் இருக்கும். வாங்குவதற்கான வசதிகள் ஆயிரம், தண்ணீரே இல்லை என்பதல்ல, குடிப்பதற்கான தகுதியான தண்ணீருடைய பிரச்சனை மட்டும்தான். இதுல இவ்வளவு சிரமம் அப்படின்னு சொன்னா எதுவுமே இல்லை, மனிதர்களே இல்லை. உணவு இல்லை, தண்ணீர் இல்லை என்பதை விட மனிதர் நடமாட்டமே இல்லை. இதுல வயசான அம்மா, கிட்டத்தட்ட 80 வயசு, பச்சை குழந்தை, பால் கொடுக்கணும், என்ன கொடுக்கிறது? பால் குடிக்கக்கூடிய வயசு. அல்லாஹ்வுடைய உத்தரவை விட்டுட்டு போக சொன்ன, சரின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் போயிட்டு நீண்ட தூரம் கழித்து அங்கிருந்து துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ் ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி தி ஸரன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம். உன்னுடைய இல்லத்துக்கு பக்கத்துல என் குடும்பத்தை, என் மனைவி, மகனை விட்டுட்டு வந்துட்டோம், உத்தரவு கிணங்க, நீ தான் அவங்களுக்கு உதவி செய்யணும். வெறுமனே அவங்களுக்கு உதவி செய்ய மட்டும் சொல்லல, அவங்களுக்கு கனிவகைகளை கொடு, மக்களுடைய உள்ளத்தில் அவர்கள் மீது ஈர்ப்பை ஏற்படுத்து, அவர்கள் தொழுகையை சரியாக நிறைவேற்றணும் என்று நீ உதவி செய்ய, எல்லாத்தையும் கேட்டான். இபாதத் சொல்லப்படுது. இந்த இடத்தில் பிரம்மாண்டமிக்க இபாதத்து நடைபெற வேண்டும் என்பதற்காகவே மனித சந்ததியினரை அந்த இடத்தில் வாழச் செய்வதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு அது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சுட்டு போனாங்க. அந்த துஆவின் வெளிப்பாடு தான் இன்று மக்கமா நகர் மெளிர்கிறது, ஒளிர்கிறது. எல்லா வகையான உயர் பொருட்களும் அங்கே கிடைக்கும். எதுவும் உற்பத்தி ஆகவில்லை என்பது வேறு விஷயம். எதுவுமே அங்கே என்ன தயாராகுதுங்கிறது வேற. உலகத்தின் எந்த பகுதியிலெல்லாம் என்ன தயாராகிறதோ அதனுடைய முதல் குவாலிட்டியான பொருள் கிடைப்பதற்குண்டான ஏற்பாட்டை அல்லாஹ் செய்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனாலதான் மதீனா ஷரீஃபுக்கு போயிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்க, யா அல்லாஹ் இன்ன அப்தக வ நபியக வ ஹலீலக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தஆக லி மக்கா. உன்னுடைய அடியார், உன்னுடைய நபி, உன்னுடைய ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்காக துஆ செய்தாங்க, நீ கொடுத்திருக்க. நான் உன்னுடைய ஹபீப் மதீனாவுக்காக துஆ செய்றேன். ஆனா அதுவும் கலில் மதீனா, நான் மதீனாவுக்காக துஆ செய்றேன். பி முஸ்லிமா தஆக லி மக்கா. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவிற்கு என்ன கேட்டார்களோ அப்படியும் அதை போன்று மிஸ்லகுமாகும் இன்னொரு மடங்கையும் கொடுன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மதீனாவை செல்வ பூமியாக மாற்றி விட்டான். மக்கா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவின் வெளிப்பாடு, மதீனா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் வெளிப்பாடு. அதான் அதற்கு பொருள். முஃமின்கள் அன்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போகும்பொழுது மனித நடமாட்டமே இல்லை, கையில எத்தகைய உணவுப் பொருட்களும் இல்லை, ஈவன் தண்ணீரோட கிடையாது. போயிட்டாங்க,
கொஞ்ச நேரத்தில் குழந்தை அழுகிறது, குடிக்கிறதுக்கு பால் இல்லை, மடுவில் பால் இல்லை, பெரிய அளவில் உணவு இல்லாதனால் பால் வெற்றி விட்டது. குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அழுது துடிக்கின்றது. ஹஸரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார். அம்மா ஹாஜர் அம்மா அவங்களால தாங்க முடியலை. அப்பதான் பக்கத்தில் சஃபா என்பது ஒரு மலை, சற்று ஆப்போசிட் இருக்கிறது மர்வா எனும் மலை. அந்த மலை, 2 மலை குன்றுகள் இருக்கிற பகுதி. இதுல ஏறி யாராவது அந்த பக்கம் வர்றாங்களா, யாராவது வந்துட்டா நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் தண்ணி வாங்கிக்கலாமே நினைச்சு போனாங்க. எங்க போறாங்க? சஃபாவில் போய் ஏறி பார்க்கறாங்க, யாருமே காணோம். சரி, இந்த பக்கம் தான் இல்லை, மர்வாவில் யாராவது வர்றாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மர்வாவுக்கு போறான். மர்வா சைட்ல போறான், ஆப்போசிட்ல மர்வாவுக்கு போய் மேலே ஏறி பார்க்கறாங்க, யாரும் இல்லை. சரி, இப்ப இல்ல, இந்த நேரத்தில் யாராவது அந்த பக்கம் இப்ப கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தாங்கன்னா திரும்ப எங்க வர்றாங்க? திரும்பவும் சஃபாவுக்கு வர்றாங்க. இல்ல, திரும்பவும் மர்வாவுக்கு போறாங்க, திரும்பவும் சஃபா, திரும்பவும் மர்வா. கடைசியில 7வது தடவை மர்வாவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கிடையில எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? இன்னைக்கு அற்புதமான எல்லாம் மார்பிள் தர, ஏசி, குடிப்பதற்கு தண்ணீர், எல்லா வசதியும் இருக்கு. இதுல நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. எவ்வளவு நேரம் ஆகுது? கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்பீடா போனா கூட ஒரு 40 to 45 மினிட்ஸ் ஆயிரும். 2.25 கிலோமீட்டர், ஏறக்குறை 3 கிலோமீட்டர் மொத்தத்துல 7வது தடவை சுற்ற முடிகின்ற பொழுது குறைந்தபட்சம் 40-45 நிமிஷம் ஆயிரும். நடக்க முடியாதவங்க, ஸ்லோவா நடக்கிறவங்களா இருந்தா 1 மணி நேரம் ஆகலாம், 1.5 மணி நேரமும் ஆகலாம். அன்னைக்கு இந்த பாதை எப்படி இருந்தது? மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி. யோசிச்சு பார்க்கணும்ல, அந்த கோணத்தோடு பார்த்தா தான் அந்த இடம் புரியும். அங்கே சஃபா மலைப்பகுதி, சஃபா டு மர்வா வரணும், மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி, அது மலைப்பகுதி. அதுல எப்படி பாதைகள் எப்படி இருந்திருக்கும்? அந்த பாதையில இவங்க எப்படி நடந்து போயிருப்பாங்க? நமக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரியே பாதையை கற்பனை பண்ணோம்னா இல்லையே. கடைசியில் இப்படி போய் பல மணி நேரங்கள் ஆயிருக்கும். மர்வாவுக்கு போயிட்டாங்க, அங்கேயும் இல்லை. குழந்தைய விட்டுட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, குழந்தைய பார்க்க போகணும். எவ்வளவு நேரம் தண்ணி தேடிட்டு இருக்க முடியும்? அசலே குழந்தையுடைய நிலை என்னன்னு தெரியல. குழந்தைய பார்க்க போனா அப்பொழுதுதான் குழந்தை அழுது துடித்து காலை உதறுகின்ற பொழுது, உதைக்கப்படுகின்ற இடத்திலிருந்து தண்ணீர் வெளிப்படுகிறது. அது சும்மா சொன்னாங்க ஜம்சம். அவங்களுடைய லாங்குவேஜ்ல நில்லு அப்படின்னு அர்த்தம். ஜம்சம் அப்படின்னு சொன்னா அந்த தண்ணீர் நின்று விட்டது. அந்த தண்ணீரை எடுத்து குழந்தைக்கு கொடுத்தார்கள், தானும் பருகினார்கள். இதுதான் வரலாம். அதற்கு அடுத்து தான் அந்த பக்கம் பறவைகள் நடமாட்டம், மேல பறவைகள், தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தில் பறவைகள் வந்துவிடும் அல்லவா, நடமாட்டம் தெரிகிறது. இதை பார்த்து மக்கள் அந்த பக்கமாக வியாபார கூட்டங்கள் வர்றாங்க. பறவை மேல வட்டமிடுது அப்படின்னா இந்த பக்கம் தண்ணீர் ஏதாவது இருக்கும் போல இருக்குன்னு இந்த பக்கம் வந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, அம்மா நாங்களும் இந்த ஏரியா, இப்ப இவங்க தான் அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க மாதிரி ஆயிட்டாங்க, இந்த இடத்துல நாங்களும் தங்கிக்கிறட்டுமான்னு கேட்டாங்க. சரி தங்கிக்கங்க, யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது, தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. அப்படித்தான் மக்கா என்ற ஊர் உதயமாகிறது என்பது மக்காவின் வரலாற்றை பார்த்தால் தெரியும். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம், அன்னை உம்மா ஏற்றுக்கொண்ட அந்த தியாகத்தின் வெளிப்பாடு. ஒருமிட தண்ணீர் கூட இல்லாத இடத்தில் அல்லாஹ்வின் உத்தரவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விற்காக அதை பொருந்தி கொண்டதால் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா அவர்கள் தியாகத்தின் அடையாளமாக இந்த உலகம் உள்ளளவும் அந்த பாலைவன பகுதியிலிருந்து உயர்தரமான ஜம்சம் நீரை அல்லாஹ் பெருக்கெடுத்து ஓடச் செய்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஜம்சம் நீர் ஒட்டுமொத்த ஹாஜிகளுக்கும் அது தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிறது என்பது மட்டுமல்ல, அவங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் நமக்காக கொண்டு வரக்கூடிய தண்ணீர், எடுத்து வரக்கூடிய தண்ணீர்கள் எல்லாம் அந்த ஜம்சம் நீரின் வெளிப்பாடு. அல்லாஹ்விற்காக நாம் கொஞ்சம் சற்று தியாகம் செய்தால் அல்லாஹ்வுடைய பேருதவி கிடைக்கும் என்பதற்கான ஆதாரம் என இதை சொல்வார். சரி, இது முடிஞ்சிருச்சு, இதுக்கு இப்ப கொஞ்சம் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்கெல்லாம் இந்த ஊர் ஃபார்ம் ஆயிருச்சு, மக்கள் கொஞ்சம் பேர் வாழ்ந்து வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையில் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்கிறான், இப்ராஹிம் நீங்க போங்க, உங்க பிள்ளை நல்லா வளர்ந்து வந்துருச்சு, 8 வயது என்றும் 9 வயது என்றும் 11 என்றும் அதிகபட்சமாக 13 என்றும் வரலாறுகள் பதிவு செய்யும். இந்த ஏஜ் குரூப்புக்குள்ள இருக்கிறான். நீங்க உங்க மகனார் பிள்ளையை போய் அறுத்து குர்பானி விடுங்கன்னு சொல்லப்படுகிறது. எப்படி இருக்கும்? இப்ப வந்துட்டு அதையும் அப்படியே சொல்றாங்க. இவங்களும் தயாராயிட்டாங்க, மகன்கிட்ட சொல்றாங்க, அத்தான் அப்படியே குர்ஆனுடைய வசனம், இது குர்ஆனுடைய வசனம், மகனே நான் உங்களை அறுத்து நான்
பலியிடுவதாக நான் மனாம் என்று பார்த்தேன். இன்னி அராஃபில் மனாம் அன்னி அதுபக்க ஃபந்தூர் மாதா தரா. உடனே அந்த பிள்ளை சொன்ன காலையா பத்தி ஃபால் மா தோமர், நீ எப்படி உங்களுக்கு உத்தரவோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று அந்த குழந்தை சொல்ல, செய்யுங்க, நான் பொறுமையா இருப்பேன். இதெல்லாம் நம்ம கற்பனைக்கு கூட எட்டாத தகவல்கள். அது தவிர அந்த தாயாரும் அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னு சொன்னோன்னா கம்மல் இருந்துட்டான். இப்லீஸ் இங்க போறான் அங்க போறான் என்னென்னா செய்யறான். அந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவனை துரத்துவதற்காக கல்லெறிந்தார்கள். இப்பொழுது கல்லெறிகின்ற அமல் நமக்கு கொடுக்கப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னை ஹாஜர் உம்மா அந்த மக்காவுடைய பகுதிகளில் என்ன செஞ்சாங்களோ, இறைவனுக்காக அவர்களுடைய வாழ்க்கையில் எது நடைபெற்றதோ அந்த தியாகங்கள் இன்று நம்முடைய அமல்களாக அல்லாஹ் ஆக்கி தந்தான். அவங்க தண்ணீருக்கு ஓடுனாங்க, நீ ஓடு, நீ ஓடுறது வாஜிப்னு அல்லாஹ் அந்த அமலை கொடுத்தான். ஓடுறது வாஜிப். அவங்க அன்னைக்கு குர்பானி கொடுத்தாங்க பிள்ளைய அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக. நமக்கு அப்படி சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், மனிதனுடைய ஈமானே போயிடும். அல்லாஹ் நமக்கு என்ன சார், நீ சரி நீ பிள்ளையும் கொடுக்க வேணாம் ஒன்றும் கொடுக்க வேணாம், நீ குறைந்தபட்சம் உன் காசுல கொஞ்சத்தை கொடுத்து நீ ஒரு ஆடு மாடு ஏதாவது நீ குர்பானை கொடு அப்படிங்கிற வணக்கம் நமக்கு வந்ததற்கான காரணம் இந்த அமலின் வெளிப்பாடு தான். இந்த அமலின் வெளிப்பாடு மோமின்களே, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு தயாராயிட்டாங்க. அந்த இடத்தில் அவர்கள் செய்த அமல்கள், ஷைத்தான் குறுக்கிட வர்றான், கல்லெறிகிறாங்க. அவர்கள் ஷைத்தானை எரிகிற விரட்டுவதற்கு கல்லெறிந்தார்கள். நமக்கு அது அமலாக ஆக்கப்பட்டுருச்சு, வாஜிபான அமல். ஹஜ்ஜுடைய காலத்தில் ஷைத்தானுக்கு கல்லெறிவது வாஜிபான ஒரு அமல். என்ன விஷயம், குர்பானி கொடுப்பது வாஜிபான அமல். ஸல்லல்லாஹு அலைஹி இதைத்தான் சொல்றாங்க. சஹாபாக்களின் கேள்விக்கு மாஹாதிகள் அல்லாஹி யார சொல்லலாம், இது என்ன யார சொல்லலாம், அந்த குர்பானிண்டா என்ன, ஏன் நம்ம செய்யறோம்? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சுன்னத் அபீக் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நம் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னத் அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னா அது. சரி, எங்களுக்கு இதுல என்ன கிடைக்கும்? அடுத்து கேட்கிறான், நமக்கு தேவைப்படுற கொஸ்டின் அவங்க கேட்கிறான். ஒமாலனா ஃபியா யா ரசூலல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிகுல்லி ஷாரத்தின் ஹசனா, ஒவ்வொரு முடிக்கும் நன்மை உண்டுன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு முடிக்கும் நன்மை உண்டு, அல்லாஹ் உங்களுக்கு அப்படி தருவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஃமின்களே, அத்தகைய குர்பானுடைய அமல் நாம் நிறைவேற்றுகின்ற நாள் தில்ஹஜ் பிறை 10ஆம் நாள். இதுல இவ்வளவு பெரிய ஒரு அமலை செய்யறங்கிற உணர்வோடு அதை செய்யணும். ஏதோ இன்னைக்கு நம்ம என்ன ஆச்சுன்னு கேட்டா, கொஞ்சம் உணர்வு பூர்வமான இது குறைகிறதோ, இப்ப அது ஒரு பிசினஸ் மாதிரி ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு. அப்படி ஆகக்கூடாது. அல்லது ஏதாவது ஒரு இதில் காசு ஒரு 3000 ரூபா அனுப்புங்க, 3500 ஜிபே பண்ணிட்டா மேட்ரு முடிஞ்சிருச்சு, இதோட ஈஸியா குர்பானிய கடமையிலிருந்து வெளியே வந்துடும். குர்பானியின் கடமையிலிருந்து வெளியே வரலாம், வந்து விடலாமே தவிர அதை உணர்வு பூர்வமாக நாம் ரசிக்க வேண்டும், உணர்வு பூர்வமாக உணர்ந்து அதை செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா காலப்போக்கில் அந்த அமல் பலகீனமாகி விடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால அதை ஹயாத்தாக்க வேண்டிய தார்மீக கடமையும் உண்டு. மார்க்கத்தின் மிக முக்கியமான ஒரு அமல் இந்த அமல். அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு சில பேர் கேட்கறாங்க, எதுக்கு இவ்வளவு இறைச்சி இது பண்ணணும், கஷ்டப்படணும், அந்த காசை தர்மம் பண்ணிட்டா என்ன அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் தர்மம் பண்ணா ஒரு வருஷத்துக்கு தர்மம் பண்ணுவாங்க. முதல்ல ஒரு ஆடு செலவு பண்றதுக்கு தர்மம் பண்ணுவாங்க, 15000 ரூபா. இன்னைக்கு நான் 15000 ரூபா இந்த வருஷம் செலவு பண்றேன். அதுக்கு அடுத்து ஒரே வருஷத்துல மாட்டுக்கு மாறிடுவான். ஷேர் வந்து 3500 ரூபா, 3000 ரூபா 3500 ரூபா ஒரு நான் சதக்கா பண்ணா போதும்னு வந்துருவான். அதுக்கு அடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் 1500 2000 ரூபான்னு போட்டிருப்பான். அவன் குர்பானி கொடுக்கறானா இல்லையாங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு பயமே இல்லாம நம்முடைய அலட்சியம் அல்லது நம்முடைய சோம்பேறித்தனம் அல்லது நமக்கு அந்த இபாதத்தின் மீது இருக்கக்கூடிய முறையான ஈர்ப்பு இல்லாத நிலை கண்டவன் என்றவெல்லாம் பல்வேறு வகைகளில் ஏமாற்றுவதற்குண்டான வழிகளை போன்று மாறிவிடுகிறது. அப்ப அந்த ஒரு 1500 ரூபாய் சதக்கா பண்ண நினைப்பான், கடைசியில் அந்த சதக்காவும் இல்லாம போயிடும். மொத்தத்துல சதக்கா இல்லாமல் போகிறது என்பது அல்ல. ஒவ்வொரு வருடமும் ஒருவர் ஹஜ்ஜு பெருநாள் என்று 1,00,000 ரூபாய் சதக்கா செய்தாலும் சரி, அது தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் அவன் குர்பானி கொடுக்கணும், குர்பானி கொடுக்கப்பட வேண்டும். குர்பானி தான் அமலை தவிர அன்று செய்யப்படுகின்ற அமல் குர்பானி, அது காசு அல்ல. உரிய நேரத்தில் தொழுகைக்கு முன்னால ஒரு சஹாபி குர்பானியை அறுத்துட்டாங்க. சொல்றாங்க, யார சொல்லலாம், நான் எனக்கு என் குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் கறி கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் வேகமா நான் குர்பானி கொடுத்துட்டேன், முன்னாடியே கொடுத்துட்டேன்டாங்க. சலாசா என்ன சொன்னாங்க தெரியுமா? திருப்பி கொடுன்னு சொன்னாங்க, திருப்பி இன்னொரு ஆடு அருன்னு சொன்னாங்க. குர்பானி அறுத்தாச்சு, ஒண்ணு வேஸ்ட் ஆகலாம் போகல, கறியை நம்மளும் சாப்பிட போறோம், அடுத்தவங்களுக்கு கொடுக்கத்தான் போறோம். இங்கே அறுப்பது காப்பிடுறது நம்ம சாப்பிடுறது அடுத்தவங்களுக்கு கொடுப்பது மட்டுமே நோக்கம் அல்ல. அதை தாண்டி அது இபாதத். அந்த இபாதத்தை இபாதத்துடைய நிய்யத்தில் தான் செய்யப்பட வேண்டும். அது இங்க தெரிகிறது. நேரத்துக்கு முன்னால கொடுத்துட்டாங்க, வேற ஒண்ணு தப்பு நடக்கல.
காலையில சுபு பின்னாடி உடனே கொடுத்தாச்சு, தொழுகையை நடக்கலாம், ஒன்னும் நடக்கல, கொடுத்தாச்சு. யார சொல்லது அப்படி செஞ்சுட்டேன், திருப்பி கொடுங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் நாம் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். 10 ஆண்டுகள் மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். குர்பானியை தொடங்கிய நாளிலிருந்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நாள் வரை தொடர்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி கொடுத்தார்கள் என்பதே குர்பானி தான் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர குர்பானி காசுக்கு பாரமா அதை கொடுக்க இதெல்லாம் வேலை அல்ல. சில பேர் ஹஜ்ஜுக்கு பாரமா நான் 4 பெண்ணை நிக்கா முடிச்சு கொடுக்குறேன், நீங்க நிக்கா முடிச்சு கொடுங்க, கல்விக்கு செலவு பண்ணுங்க, அது வேறு விஷயம். ஆனா இந்த காசு எடுத்து அதுக்கு செய்யறேன், இதை சொல்ல வேண்டிய தேவை அல்ல. இபாதத் அந்த அமல் அதுதான் அமலாக நிறைவேற்றப்பட வேண்டும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அதை வலியுறுத்தினாங்கன்னு சொன்னா, மன் வஜத ஸஅத்தன் வலம் யுضحி ஃபலா யக்ரபன்ன முஸல்லானா, வசதி இருந்தும் குர்பானி கொடுக்காதவர் எதற்காக ஈது தொழுகையுடைய இடத்திற்கு வருகிறார் என்றார். வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பெருநாள் தொழுகை வர்றாங்க, பெருநாள் தொழுகை நானும் முஸ்லீம் சொல்லிட்டு பெருசா ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறீங்க. உனக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறான், வசதி இருந்து நீ குர்பானி கொடுக்கறதுக்கு மனம் இல்லையானால் நீ என்ன அடையாளத்தோடு வருகிறாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறான். இந்த ஹதீஸ் தான் குர்பானி வாஜிப் என்பதற்கான ஆதாரமாக பார்க்கப்படும். மேலும் நாம் குர்பானி அதாவது உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் நிறைய இருந்தாலும் குர்பானிக்கு அனுமதிக்கப்பட்டவை 3 மட்டும்தான், ஆடு, மாடு அல்லது ஒட்டகம். அதிலும் ஒரு குறிப்பிட்ட வயதை தகுதியோடு இருக்க வேண்டும். 1 வயது பூர்த்தியான ஆடு, 2 வயது பூர்த்தியான மாடு, 5 வயது பூர்த்தியான ஒட்டகம் அவசியமானது. 1 வயது பூர்த்தியான ஆடு, 2 வயது பூர்த்தியான மாடு, 5 வயது பூர்த்தியான ஒட்டகம். செம்மறி ஆடாக இருந்தாலே ஹனஃபி மதுபுல சொல்லுவாங்க, அது 6 மாதங்கள் பூர்த்தி அடைந்து 1 வருடத்தினுடைய தோற்றத்தில் இருக்கும் பட்சத்தில் அது கூடும் என்று சொல்லப்படும். ஆனால் சுருக்கமாக விளங்கிக் கொள்கின்ற பொழுது 1 வருடம் பூர்த்தியான ஆடும், 2 வருடங்கள் பூர்த்தியான மாடும், 5 வருடங்கள் பூர்த்தியான ஒட்டகம், இந்த 3 தான் கொடுக்கணும். 3 இந்த வயசையும் இந்த காலத்தையும் அது பூர்த்தி செய்ததாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற இன்னொன்று, ஒரு ஆடு ஒருவர் மட்டுமே கொடுக்க முடியும். மாடு மற்றும் ஒட்டகத்தில் 7 பேர் ஷேர் செய்து கொள்ளலாம். அதிகப்படியாக 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம், 7 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை குர்பானியாக கொடுக்கலாம். 7 பேருங்கிறது மேக்சிமம். ஒரு ஆள் ஒரு மாடு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். 2 பேர் கொடுக்கலாம், 7 பேர் வரைக்கும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, 8 பேர் சேர்ந்து ஒரு மாடு அறுத்தா 8வது நபருடைய குர்பானி கூடாதுன்னு சொல்லிடக்கூடாது, 8 பேருடைய குர்பானியும் கூடாது. மேக்சிமம் அளவு 7. 1 நபர் கொடுக்கலாம், 6 நபர் கொடுக்கலாம், அதிகப்படியா 7 நபர். 8 நபர்கள் சேர்ந்து குர்பானி கொடுத்தால் யாருடைய குர்பானியும் நிறைவேறாது என்பதுதான் அந்த 7 என்பதற்கான அடையாளம். மேலும் குர்பானி கொடுக்கப்படுகின்ற பொருள் அது நல்ல சிறந்ததாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு இபாதத் அல்லவா, அதனால 1000-2000 போறதை பத்தி பெருசா யோசிக்காம கொஞ்சம் தரமுள்ளதாக, அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி தரமுள்ளதாக கொடுக்க வேண்டும். ஆனா சில சமயங்கள்ல என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க, பெயருக்காக புகழுக்காக இது ஒரு உயர்ந்த அமல், இதை இஹ்லாஸோடு செய்ய, இது நான் தான் பெரிய ஆடு கொடுத்தேன், நான் தான் பயங்கரமா கொடுத்தேன், இந்த ஒரு படோடபத்திற்காக செய்யக்கூடாது, இஹ்லாஸாக நிறைவேற்றப்பட வேண்டும். அதே போன்று அவைகளை போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுத்து அந்த காட்சிகளை பதிவு செய்து அனுப்புவது போன்றவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். அது இன்னைக்கு மாடு ஒட்டகங்கள் சதக்கா இது குர்பானி கொடுக்கறதுல எவ்வளவு பெரிய டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு நாங்க பாருங்க கொடுத்துட்டோமா இல்லையா, இப்படி தேவையில்லாத விஷயங்களை பகிர்வது அல்லது பகிர்ந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய காரியத்தையும் மோமின்கள் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, யாருக்கு கடமை இருக்கிறதோ அவர் கொடுக்க வேண்டும். ஒரு பக்கம் வலியுறுத்தப்படுகிறது, கடமை இருப்பவர் கடமையை செய்தாக வேண்டும் என்று சொல்லப்படுது. அதே சமயத்தில் கடமை இல்லாதவர் கடன் வாங்கியாவது நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் கடைசியில் அந்த கடனை கொடுக்க முடியாம அதுக்கு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகள்ல சிக்கக்கூடாது. இருக்கும் பட்சத்தில் கொடுப்பது கடமை, இல்லையானால் அவர் மீது கடமை இல்லை. அல்லாஹ் கடமையாக்காத ஒன்றை ஒருத்தர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேமிச்சு குர்பானி, அது அமல், அது அவங்களுடைய எண்ணம் சார்ந்தது, நாம் அதை குறைத்து சொல்லவே இல்லை. சில பணக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்கள்ட்ட வசதி வாய்ப்புகள் இருக்கும், கையில காசு இருக்காது, உடனே என்னட்ட கையில காசு இல்லை இப்படி அவங்க சொல்லவும் முடியாது, அவங்க கடன் வாங்கியாவது கொடுத்து தான் ஆகணும். ஒரு ஏழை உண்மையிலே காசு இல்லை, கடன் வாங்கினா திருப்பி கொடுப்பதற்கான சோர்ஸும் கூட இல்லை என்று வருகின்ற பொழுது அவர்கள் சிரமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் சட்டம். அதே போல
ஒரு வீட்டுல எத்தனை குர்பானி, ஒரு நபர் கொடுக்கக்கூடிய குர்பானி ஒரு குடும்பத்திற்கு போதுமானதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். அது ரொம்ப பேருக்கு அந்த சந்தேகம் இயல்பாக இருக்கும். இது எப்படின்னு கேட்டா, இப்ப உதாரணத்திற்கு கணவன் மனைவி சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. கணவன் மனைவி சிறு பிள்ளைங்க. கணவன் இடத்துல மட்டும்தான் வசதி இருக்கு, மனைவி இடத்துல வசதி இல்லை. பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, அவங்களுடைய பொறுப்புல ஒண்ணுமே இல்லை. இப்ப கணவன்கிட்ட மட்டும்தான் வசதி இருக்குன்னு சொன்னா, இந்த கணவன் என்ற ஒரு நபர் கொடுக்கின்ற குர்பானி அது அவன் மனைவி மக்கள் எல்லாத்துக்கும் போதுமானது. ஒவ்வொருத்தருக்கா சதக்கத்தில் ஃபித்ர் மாதிரி தலையை எண்ணி குர்பானி கொடுக்குங்கிற அவசியம் இல்லை. சரி, கணவன் மனைவி பிள்ளைகள். கணவன்கிட்ட காசு இல்லை, மனைவிட்ட வசதி இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட 20 பவுன் நகை இருக்கு. கணவன்கிட்ட காசே கிடையாது. அவன் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறது, சாப்பாடு செலவு பண்ணவே முடியல, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா மனைவிட்ட பொருள் நகை இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மனைவி குர்பானி கொடுக்கணும். கணவன் மீது கடமை இல்லை, அதுல பிரச்சனை இல்லை. இப்ப மனைவி குர்பானி கொடுக்கணும். சரி, இப்ப கணவன் மனைவி 2 பேர்ட்டையுமே வசதி இருக்கு, ஒரு குர்பானி பத்தாது. வசதி இல்லையானால் ஒருவரின் குர்பானி மற்றவர்களுக்கும் சேர்த்ததாக மாறும். யாரிடத்திலெல்லாம் வசதி இருக்கிறதோ அவர்கள் தனித்தனியாக பெயரில் கொடுக்கப்பட வேண்டும். இப்ப கணவன் மனைவிட்ட வசதி இருக்கு. ஒரு வீட்டுல பெரிய பிள்ளைங்க இருக்கிறாங்க, 20 வயசை கடந்து சம்பாதிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க. அவங்க கையில காசு இருக்கு, சம்பாதிக்கிறாங்க. அந்த காசை கொண்டு வந்து அத்தாட்ட கொடுத்துருவாங்க. அவங்கள்ட்ட 5 பைசா இருக்காதுன்னு சொன்னா, இப்ப அந்த பையன்கிட்ட காசு இல்ல, பேச்சே இல்ல. அவன் தனியா காசு வச்சிருக்கிறான், அவன்கிட்ட காசு 1 லட்சம் ரூபாய் கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த பையனும் குர்பானி கொடுக்கணும்னு அர்த்தம். அப்ப ஒருவர் குர்பானி போதுமா என்று கேட்டால், ஒருவரை தவிர்த்து மற்றவரிடத்தில் வசதிகளே இல்லை என்று வருகின்ற பொழுது அவர் ஒருவரின் குர்பானி குடும்பத்திற்கு போதுமானது. ஒருவேளை அவரிடமும் வசதி இல்லையானால் அந்த குடும்பம் குர்பானி கொடுக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. தனித்தனியாக ஒவ்வொரு இடத்திலும் வசதிகள் இருக்குமானால் வசதி இருக்கின்ற ஒவ்வொருவரும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதே ஹனஃபி மதபில் வாஜிப், ஷாஃபி மதபில் சுன்னத். ஹனஃபி மதபின் அடிப்படையில் 612 கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகரான பணம் ஜகாத்துடைய நிசாபுன்னு சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட் இருந்தால், ஒரு வருஷம் பூர்த்தியா இருக்குங்கலாம் கட்டாயம் இல்லை, அது இருந்தால் செலவுகள் போக அது இருந்தால் கொடுக்கிறது வாஜிப். இமாமனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல அவ்வளவு காசு இருக்கணுங்கிற கட்டாயம் அல்ல. பெருநாளுடைய தேவைகளை நடுநிலையான நிலையில் பூர்த்தி செய்ததற்கு பின்பு குர்பானி கொடுக்கின்ற அளவிற்கு அவருக்கு சக்தி இருந்தாலே அவர் கொடுக்க வேண்டும், கொடுப்பது சுன்னத் என்று அவரிடத்தில் சொல்லப்படும். மேலும் இன்னொரு கொஸ்டின் வரும், இறந்தவர்களுக்காக குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். சில பேர் சொல்லுவாங்க, நான் எங்க அத்தா அம்மா மௌத்தாயிட்டாங்க, அவங்க பேர்ல நான் குர்பானி கொடுக்கிறேன், சல்லல்லாஹு அலைஹி பேர்ல நான் குர்பானி கொடுக்க, இப்படிலாம் இருக்கு. கூடுமா? தாராளமாக கூடும். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஆடுகளை அறுப்பார்கள். கேட்கப்பட்டது, அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதஹியா அன்ஹு, பெருமானார் அவர்கள் எனக்கு வசியத் செஞ்சாங்க, எனக்காக ஒரு குர்பானி கொடுங்கன்னு சொன்னாங்க, அதனால நான் 2 அறுக்கிறேன்னு சொன்னாங்க அலி நாயகம். இங்கே புரியப்படுகின்ற கருத்து, ஒருவர் தனக்கு முன்னால் சென்று விட்ட மறைந்து விட்டவர்களுக்கு குர்பானி கொடுப்பது கூடுமா என்று கேட்டால் கூடும், கட்டாயம் அல்ல. இப்ப இதுல கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப ஒருத்தர் சொல்றாரு, நான் எங்க அத்தா மௌத்தாயிட்டாங்க, நான் எங்க அத்தா பேர்ல குர்பானி கொடுக்கறேன் அப்படிங்கிறாரு. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், அது கரெக்ட் இல்ல. என்னன்னு கேட்டா, இவர் தன் குர்பானியை கொடுக்க வேண்டும், அதற்கு அடுத்து அத்தாவுக்கு கொடுக்கணும், அம்மாவுக்கு கொடுக்கணும். நான் மொத்தத்தில் கொடுக்க போறது ஒண்ணுதான். இதை இந்த வருஷம் அத்தா பேர்ல கொடுப்பேன், அடுத்த வருஷம் அம்மா பேர்ல கொடுப்பேன், அதுக்கு அடுத்த வருஷம் தாதா பேர்ல கொடுப்பேன், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொருத்த, அதுக்கு வேலை இல்லை. உன் மீது கடமையாக இருந்தால், யாரின் மீது கடமை இருக்கிறதோ அவர் பெயரில் அது கொடுக்கப்பட வேண்டும். அவரு அதை கொடுக்கிறாரு, கொடுத்தது போக நான் என் பேர்ல கொடுத்துட்டேன், நான் எங்க அம்மா பேர்ல கொடுக்க தாராளமாக கொடுக்கலாம், என் தந்தையின் பெயரில் தாராளமாக கொடுக்கலாம், ரசூலுல்லாஹ்வின் பெயரில் தாராளமாக கொடுக்கலாம், யார் பெயர் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஒருத்தர் 5 ஆடு கொடுக்கிறாரு, ஒன்று தனக்காக ஒன்று தன் பெற்றோர்களுக்காக, அப்பெல்லாம் செய்யலாம். ஆனா கொடுக்கிற ஒன்னையே பேரை மாத்தி மாத்தி கொடுக்கிறது, எனக்கு பகரம் நான் பெருந்தன்மை எங்க அத்தா பேர்ல கொடுக்கிறேன், அத்தா பேர்ல கொடுப்பது கூடும் என்பது வேறு, கடமை இல்ல. உன் பேர்ல கொடுக்கிறது கடமை, முதலில் கடமையை நிறைவேற்ற வேண்டும், அதற்கு அடுத்து தான் உபரி வணக்கத்திற்கு செல்ல முடியும். இது போன்று நுட்பமான பல்வேறு சட்டங்களை உள்ளடக்கிய ஒரு உயர்தரமான அமல் குர்பானியுடைய அமல். சாதாரண சும்மா போற போக்கில் இது பண்ற விஷயம் அல்ல. எனவே இந்த அமலை, அதனுடைய தரத்தை, அதனுடைய அந்தஸ்தை நாம் புரிந்து விளங்கி
அதனால் கிடைக்கக்கூடிய உயர்வான நன்மைகளை மனதில் வைத்து மகிழ்வோடும் சந்தோஷத்தோடும் ஏதோ நிர்பந்தம் வேற என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் உயர்ந்த உளப்பொறிப்போடு நாம் நிறைவேற்ற வேண்டும். எல்லாம் அல்லாஹ் அத்தகைய தௌஃபீக்கை நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸதகல்லாஹுல் அஸீம்.